பல்ல க்ளீனாக வச்சுக்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட் தான். ஆனால் டூத் பேஸ்ட்டே இல்லாமல் நம்ம பல்ல க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்புவீங்களா? எஸ், இதுக்கு ஒரு கான்செப்டே இருக்குது. அது பேர் தான் ட்ரை ப்ரஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை ப்ரஷிங் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம டூத் பேஸ்ட்டே இல்லாமல் வெறும் ப்ரஷ்ஷை வச்சு மட்டும் பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரை ப்ரஷிங். இது இன்டர்நேஷனலி நிறைய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டூத் பேஸ்ட் ஒரு ஃபோமிங் எஃபெக்டும் நமக்கு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலும் கொடுக்கறதுக்காக மட்டும் தான் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் நம்ம பல்லு க்ளீனாக இருக்குது அப்படின்னு கிடையாது. நம்ம ப்ரஷ்ல இருக்கிற பிசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால தான் நம்ம பல்லு சுத்தமாக இருக்குது. ஸோ இனிமே ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட்டை நோக்கி ஓடாமல் ஒரு சாஃப்ட் ப்ரஷ் வாங்கிட்டு அதை கரெக்டான ஆங்கிளில் வச்சு நீட்டாக ப்ரஷ் பண்ணிங்கனாலே உங்கள் பல்ல சுத்தமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக பேஸ்ட்டே வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு நார்மல் பிராண்ட் டூத் பேஸ்ட் வாங்கிட்டு மார்னிங் ஒரு பேஸ்ட்ல சின்ன அளவு எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க அண்ட் நைட்டு கண்டிப்பாக